ஹலோ கைஸ். இது ஒரு லைவ் டெஸ்ட் போட்டு காமிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டது. சாயங்காலம் போட்டுடலாம், மத்தியானம் போட்டுடலான்ட்டு கடைசியில் நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம வெப்சைட்டு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். கண்டினியூ இந்த சென்ஸ் நம்ம யூடியூப்பில் நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெப்சைட் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு எதுவும் வேணும் இல்லை தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு ரன்னிங் காஸ்ட் தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் தான் வெப்சைட்டுக்கோ கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கோ. சரியா? யோஎஸ்பிக்கில் இருக்க மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏன் ஃபுல் டெஸ்ட் போட சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபுல் டெஸ்ட்டில் தான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கஷ்டமாக இருக்குது. நான் எந்த கொஸ்டினையும் பார்க்கல. ஸோ நான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரீசனிங்கும் போட போகிறேன். நான் அதை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஃபுல்லாக போட போகிறேன். நாளைக்கு காலையில், இன்றைக்கி அக்டோபர் 18 பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு போட்டேன், ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டேன். அதில் இருக்க கிரிட்டிக்கல் ரீசனிங் அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சரியா? ரைட், டன், ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் இப்போவே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துருவோம்மா. சரியா? போன அந்த ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் மார்க்கில் கிரிட்டிக்கல் ரீசனிங் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ப்ராக்டிஸ் மார்க்குங்க பாருங்க, ஆலிவ் போர்டில் செம்ம கொஸ்டின்ஸ். உண்மையிலே ஆலிவ் போர்டு லெவலே வேறு. எக்ஸாமில் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக வந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக வரலைங்க. பட் ஸ்டில் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிறோம், பெட்டர் ஆகிறோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கரெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா அடிச்சு தூக்கி நம்ம எங்கேயோ போயிடுவோம். ஸோ இதில் பேசிக்காக கிரிட்டிக்கல் ரீசனிங் அண்டு இங்கிலீஷ் மட்டும் தான். என்னடா வரமாட்டேங்கி. அதே மாதிரி நாளைக்கு சாட்டர்டே ஈவினிங் 9 to 11:30 நம்ம இது உண்டு. சரியா? இது செப்டம்பருக்கான பேங்கிங் நியூஸு கிளாஸ் எடுக்க போகிறோம். மண்டே ஒகேப் மேரத்தான் இருக்குது, சண்டேயும் பேங்கிங் நியூஸ் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, சாரி. நெக்ஸ்ட் செக்ஷன் ஜென்ரல் இங்கிலீஷ். ஐயோ, இங்கிலீஷ் செகண்ட் செக்ஷனா? அப்போ இங்கிலீஷ் முடிச்சு தான் கிரிட்டிக்கல் ரீசனிங் போக முடியுமா? சரி, ஓகே. செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆர்சி. ஓகே. ஸோ என்னுடைய டார்கெட் வந்துட்டு இல்லை 30+. இங்கேயும் 6 to 10 இஸ் ஆர்சி. ஓகே. ஏய் என்னடா 11 to 15 ரேட்டட்யூயி சூப்பரான படம். 16ல் எரரில் ஆரம்பித்தோம்னா விளங்காது. ஸோ எரரில் நான் ஆரம்பிக்கலை. 20 வரைக்கும் எரர் தான் இருக்குது. ஃபில்லர்ஸ் இது ஓகே. 28 வரைக்கும் ஃபில்லர்ஸு. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு 29 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், 30 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். எங்கடா கொஸ்டினே போடக்கூடிய கொஸ்டினே காணும். 31, 32, 33 இது கனெக்டரு. சரி, இவன் ஒருத்தன் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கான். 36லேருந்தே போவோம். ஃபில்லர்ஸ் இருந்தால் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, பேஸ் ஓவர்வெல்மிங் ஆர்ட்ஸ் வரும், டாண்டிங் ஆர்ட்ஸ் வரும். 2 and 3 ஆப்ஷனில் இருக்கா? ஓகே. நான் ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் போட போகிறேன். எனக்கு நீங்கள் இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணால் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி ஒரு ஆன்சர் போடணும். நான் போகிற ஆன்சர் கூட ஒத்து போதான்னு பார்க்கணும். 2 பேரில் யார் கரெக்டாக போகிறான்னு பார்த்துட்டு கரெக்ஷன் பார்க்கணும். இதுதான் முக்கியம். சரியா? நான் போடுற ஸ்பீடில் போட வேண்டாம். நான் வேகமாக போடுவேன், அந்த ஸ்பீடில் போட வேண்டாம். பட் கரெக்டாக போடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாஸ் பண்ணி போடுங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. ஆப்ரோகேட்னா பேன், ப்ரொஸ்கிரைப்னா பேன். 1 and 2 ஓகே தெரிஞ்சால் போதும். இது ஓகே. கான்ட்ரவர்ஷியல் தியரி தட் தி ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் டெசிமேட்டட் ரேஸ்ட். 1 and 2 தான் வரணும். ரேஸ்ட் இட்ஸ் ஓன் சிட்டிஸ் டு அவாய்ட் கான்குவெஸ்ட். ஓகே, 1 and 2 எனக்கு டவுட் வருது. 37லேயே 1 and 2 இருக்கு.
ப்ரொஸ்கிரைப் ஆப்ரகேட்டட் பேன் ரெண்டும் கரெக்டு தான். 38 ஓகே, 1 and 2 கரெக்டு தான். அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸார்டட் காஸ்டிகேட்டட் எக்ஸ்கோரியேட்டட் மீனிங் தெரியாது, சொல்லி முடிச்சுட்டு 3 and 4 ஆப்ஷனில் இருக்கா? 3 and 4 ஆப்ஷனில் இல்லை. அப்போ 2 and 4 தான். விண்டிகேட்டட் கிடையாது. விண்டிகேட்டட் அப்படின்னா செஞ்ச தப்பு என் மேலே குற்றம் சுமத்திட்டாங்க, பட் நான் கரெக்டுன்னு சொல்கிறதா விண்டிகேட்டட். எக்ஸார்டட் வரும், கேஸ்டிகேட்டட் வரும். கேஸ்டிகேட்டட் திட்டுறதுங்க, 2க்கு எனக்கு மீனிங் தெரியாது. 2 ஒரு வேளை திட்டுறதா இருக்கலாம். 4 வரும். 2, 3 and 4னா நான் லாக் ஆகிருப்பேன். பட்டு புண்ணியவான்கள் 3 ஆப்ஷனில் வைக்கல. எது ஃபிட் ஆகுன்னு தானே கேட்டிருக்கானுங்க, ஃபிட் ஆகாதுன்னு கேட்கலையே. கான்டெக்சுவலி கரெக்ட். 40 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டுடலான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வைல் இனோவேட்டிவ் அண்டர்மைண்ட் 4 கண்டிப்பாக வரும். 3 வராது. 1 and 4. விட்டியேட்டட். எம்பலிஷ்ட்னா வந்துட்டு எம்பெலிஷ்டு வேற, எம்பெசில்மெண்ட் வேற. எம்பெசில்மெண்ட்னா திருடுறது. எம்பெலிஷ்ட் சென்டென்ஸ் பாட தான் தெரியும், பட் எனக்கு 4 தெரியும். வைல் இனோவேட்டிவ் பின்னாடி நெகட்டிவ். ஸோ 4 விட்டியேட்ஸ் சேம் நெகட்டிவ். ஸோ 4 கண்டிப்பாக வரும். அப்படிங்கும்போது 3 வராதுங்கும் போது ஆன்சர் போட்டுடுறேன். பாருங்கள், என் கிராமர் தான் எனக்கு அங்கங்கே மீனிங் தெரியறது தான் ஹெல்ப் பண்ணுது. பேசேஜ் போடுறதா ராஜா, இவனையா போடுறது பில்லர்ஸ். ஓகே, John Locke translated into many different languages. Locke's idea inform Locke's ideas translated into many different languages. Locke's ideas inform triumphant இல்லை, most important theorist about democracy. Okay, contemporary, conventional, வழக்கமான. contemporary போடலாம். அமர்த்தியா சென் ரீசெண்டாக எடுக்கிறவர் தான். ஓகே, கண்டெம்பரரி தான் கரெக்ட். கொஸ்டின் கஷ்டம் வச்சுருக்கானுங்களே. லாக்ஸ் ஐடியாஸ் சர்க்கம்வென்டடா? லாக்ஸ் ஐடியாஸ் சர்க்கம்வென்டட் கிடையாது. இன்ஸ்கிரைப்ட்னா எழுதுறது. விதின் த யுனைடெட் நேஷன்ஸ் எழுதுறது. சர்க்கம்ஸ்கிரைப்ட்னா சுற்றி எழுதுறது ஏதோ மீனிங் இருக்குது. பட் இன்ஸ்கிரைப்டு தான் ஆன்சர் இருக்க மீனிங். என்ன பாருங்கள், வித்தியேட்டட் நம்ம படித்தோங்கிறது ஞாபகம் இருக்குது, பட் மீனிங் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. சி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பீப்புள் ஹேவ் inalienable rights. Okay, the principle that government should be based on the consent of the governed, that most people can make reasonable choices. All men are created equal, that people have inalienable, அவங்களுக்கு பிடிக்க முடியாத, inalienable is no improvement. நாலாவது, his animosity, hereditary privilege அவர் வெறுக்கிறாரு. மனுஷங்கள்லாம் ஈக்குவலுங்காரு, ஸோ வெறுக்கிறாரு. his animosity கண்டிப்பாக 4th one correct. 5th one, on the right, critics see him as too cash and impractical. Idealistic and impractical. Idealistic தான் impractical கூட வரும். All people are not and cannot be equal. On the left, critics contend. 6 கண்டிப்பாக correct. Locke was a hypocrite, a philosopher who put forth radical ideas while working on behalf of slavery and colonialism. Okay, புரியுது எனக்கு. ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் புரியுது. இம்பீச்னா ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறது. இம்ப்ளிகேட்டிங் அதே மாதிரி தானே வரும். இம்பீச்சிங். ஓகே, சூப்பர், தரமாக வச்சுருக்கீங்க. ப்ராக்டிஸ் மார்க் டீம்.
நல்லா வேலை செய்கிறீர்கள். ஓகே. ஸோ இம்ப்ளிகேட்டிங் எனக்கு டவுட்டாக இருக்குது. இம்ப்ளிகேட்டிங் இந்த மீனிங் வரும் எனக்கு. இந்த அரெஸ்டிங் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஒரு மீனிங் படித்த ஞாபகம் இருக்குது. ஓகே, இம்பீச்சிங் போடுவோம். ஸோ எனக்கு ஓகே, எனக்கு இந்த 12ல் ஒரு கண்டிப்பாக 9 கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. அதான் 15 விட்டுட்டேன். 28லேருந்து ஆன்சர் போட்டேன்னா 3 ஆர்சியை போட்டேன்னா முடிச்சிடும். 3 ஆர்சிக்கு எனக்கு 6, 3, 18 minutes. ஓகே, ஏ ஃபஸ்ட்டு வராது, கியூ தான் ஃபஸ்ட்டு வரும். கியூ எஸ்ஸு இல்லை கியூ. ஓகே, that breast and the brightest. Stupidity paradox said it implied only the best and the brightest. ஓகே, thorough solution with impressive PowerPoint shows. QSPR தான் கரெக்ட். in these. ஓகே, these இங்கே இது கிடையாது, இதுதான் QSPR கரெக்ட். கண்டிப்பாக 29. பி தான் ஃபஸ்ட்டு. பி வச்சு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுக்கப்புறம் போட்டு உருட்டுறதுல யூஸே கிடையாது. சூப்பர். கியூக்கு அப்புறம் தான் 6 வரும். ஃபினிஷ்ட். நல்லா இருக்குது இந்த பேராச்சபிள்ஸ். பிக்கு அப்புறம் கியூ, 6 ஃபஸ்ட்டு. War began to change in 1516, transforming private warfare with it. R. Weapons more restricted and consequences more grave. To meet the rising demands for troops. Okay, troops today rising demand. Military enterprises lease them to those in need of martial services. These rental agreements, PQ. R S க்கு அப்புறம் தான் PQ. R PQ S கிடையாது. R S க்கு அப்புறம் தான் PQ. S ல P ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட். ஓகே, இதுவா? ஃபர்ஸ்ட் ஒன் வரும். வைப்ரண்ட் யூஸ் ஆஃப் கலர், லேட்டர் பீஸ் வித் டாமினன்ட் மியூட் அண்ட் சாம்பர் டோன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். செகண்ட் ஒன் ஒன்று வரும். ஐயே டேய், என்னடா 3மே வருது? இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குமே. லைட் ஆர்டர் காமெடி, ரீடர்ஸ் ஃபவுண்ட் டீப்லி மெலான்கிலிக் அண்ட் இன்ட்ராஸ்பெக்டிவ். நான்லாம் என்னென்னா டெஸ்ட் போடும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பீடு குறைக்கணும், சரிங்களா? என்னுடைய மிஸ்டேக் வந்து என்னென்னா, எனக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை இருக்கும், எந்த கொஷினும் விடக்கூடாது அப்படிங்கிறது. நீங்கள் இப்படி இருக்காதீங்க. எப்பா 2 வராது, 1 வரும். சிட்டி இம்ப்ளிமெண்டட் 1 and 3 வரும். ஒன்லி 1 இல்லை. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு மோர் ஓவர். ஃபஸ்ட் ஒன் வரும். ஒன் and 2. வேரஸ் ஃபஸ்ட் ஒன் வரும், செகண்ட் ஒன் வராது. ஃபஸ்ட் அண்ட் தேர்டு ஹவ் தான் வரும் செகண்டில், வேரஸ் வராது. ஸோ இங்கே 1, 2 and 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. பட்டு 31ல் 1, 2 and 3 போட்டதுனால நான் தைரியமாக 1 and 3 போடுறேன். நெண்டலெஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் வரும், செகண்ட் ஒன்று வரும், தேர்ட் ஒன்று வரும். ஐயோ, ஃபேஸ்டு சிக்னிஃபிகன்ட் ஃபினான்ஷியல் லாஸஸ். இட் மேனேஜ் டு ரீட்டைன் ஆல் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் வித்வுட் லே ஆஃப். நண்டலெஸ் கரெக்ட் தான். அன்சேஃபு ஆனாலும் வாழ்கிறாங்க. நாவல்கிட்ட ஒரிஜினாலிட்டி இல்லை, கிரிட்டிக்கல் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஆல் 1, 2 and 3 தான் இருக்குது. ஓகே, போடுவோம்.
பார்த்துக்கிடும். இப்போ அடுத்த 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, 23 மினிட்ஸு. நான் இதை ஒழுங்காக போடணும். சரியா? அதில் என்ன இருக்குது, எங்கே எரர் இருக்கோ அதை விட்டுட்டு போடணும். எல்லாத்துலேயுமே ஏ இருக்கான். பாட்ஸ்வானா became independent with its original capital located in a different country as the UK government sought to quickly divest from an increasingly quickly divest. So D வராது, ABCE quickly divest, ABCE. next much companies கிடையாது, many companies, BCDE. pay above average salaries for top new appointments in the hope of attracting above average candidates. Salaries 2 தானே, 2 above average salaries 2. okay, 2 and 4 நிறைய இடத்துல interchangeable. So pay above average salaries for top new candidates, for top new appointments in the hope of attracting above average candidates. ஓகே, இது நான் டவுட்டில் வைக்கணும், பட் நோ எரர் போடுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், when it became clear that nothing substantive was changing. பியில் தப்பு இருக்குது, அப்போது ACDE. நெக்ஸ்ட் கொஸ்டின், when the economy went through a large downturn, the company's upbeat attitude left employees unable to make necessary changes until it was too ரைட். எரர் 5மே கரெக்டாக போட்டாச்சு. ஐபிஎஸ் பிஓ மீன்ஸ் அளவுக்கு இது வந்து டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ இப்போ எனக்கு 3 ஆர்சிக்கு எனக்கு 7 நிமிஷம் இருக்குது. 3 ஆர்சி 5 கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தெளிவான ஒரு மாடுலர் அப்ரோச்சில் போட்டிருக்கேனா, எரர்ஸில் பிரச்சனை இல்லை எனக்கு. 21லேருந்து 27 ரொம்ப இஷ்யூ இல்லை எனக்கு. இங்கே ஒகேப்ஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு, உண்மைதான். ஜிஎல்லாம் ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28லேருந்து ஃபைன் 33 வரைக்கும் அடிச்சு நொடிக்கலாம். கனெக்டர்ஸ் ஒன்று தப்பாக வாய்ப்பு இருக்குது, ஃபில்லர்ஸ் ஒன்று தப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ என் வேலை என்னென்னா, இதில் இருக்கிற இப்போ போட்டது கிடையாது. இப்போ இந்த 15 எனக்கு 15 போடணும். அதான் என் டார்கெட். 20 நிமிஷம் இருக்குது, ப்ராப்பராக போட ட்ரை பண்ண போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு சூஸ் தி ஆர்சி. ஆர்சி எதுன்னு சூஸ் பண்ணணும். 3 ஆர்சியில் ஃபஸ்ட்டு ஈஸியானதான் சூஸ் பண்ணணும் எப்போவுமே. வாட் இஸ் ஆத்தர் இம்ப்ளை அபவுட் ரேட் பாய்சன் ட்ராப்ஸ் இந்த பார்க்? இந்த கொஷின் ஈஸி. அடுத்தது, ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் பாரிஸ். Pass provide for opposing the exclusion of rats from urban spaces. Consequences of rat problem. Ratatouille ஈஸியாக போட்டுறேன். Ratatouille எனக்கு ரொம்ப பிடிக்கும், செமையான படம், சூப்பரான ஒரு கருத்து. யாரையுமே உங்களால் இது பண்ண முடியாது, உங்களுக்கு இது வராது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த Ratatouille. சரி, பார்ப்போம். On my way to take a walk, what came in rat traps? Symbolic and ineffective measures. What of a genuine effort? இவன் என்ன நடந்து போகிறாங்க, இது கேட்காங்க, தூரத்தில் கேம்பெயின் போடுறாங்க ரேட்ஸுக்கு அகெயின்ஸ்டா. பாய்சன் இல்லை, பாட்டம்கின், இதெல்லாம் என்னன்னு தெரியலையே எனக்கு. கார்பேஜ் ஸ்ட்ரைக்கா? சரி, நல்லா ரீட் பண்ணுவோம், பயப்படாதீங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு ராட்டடூயி கொஸ்டினை போடுவோம். எதுக்கு இவர் ரெஃபர் பண்ணுறாரு? 61% of Pharisees are now opposed to lethal means to control of rat numbers, and that young people have a better opinion of rats than their elders, possibly because of the film Ratatouille. Media influences public perception of rats. ஐயோ, எனக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிலையே. To mock the younger generation's naivety regarding rats. அதுவும் இருக்கலாம், இருக்கலாம். ஒரு மாக்கிங் டோனில் அவர் சொல்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏ வந்துட்டு 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை போடுறேன். ரைட், 11லேருந்து போவோம் வாங்க. ரேட் பாய்சன் பற்றி இவர் என்ன சொல்ல வராரு? ரேட் பாய்சன் எதுக்கிட வச்சாங்க? பாய்சன் இல்லைங்காங்க, அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. சிம்பாலிக் அண்ட் இன்எஃபெக்டிவ் மெஷர்ஸா அப்படின்னா, இது எனக்கு புரியுது, இது எனக்கு புரியுது, இதுவும் எனக்கு புரியுது, இதுவும் எனக்கு புரியுது. பட் எனக்கு ஃபஸ்ட் நல்ல செம்ம இன்ஃபரன்ஸாக வைக்கானுங்களே, இது நல்லா கஷ்டமானதாக இருக்குது. பி, இந்த பாட்கமின்ங்கிறது எனக்கு தெரில. ஸோ நான் பி சூஸ் பண்ணுறேன். ஜென்யூன் எஃபர்ட் டு ரெடியூஸ் rat pollution. ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட். டே என்னடா இது? ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் என்னது? மூவ் ஃப்ரம் மார்க்சிசம் டு ப்ரோ அனிமல் ரைட்ஸ் காசஸ். இது வரும், ஆனால் இதுவும் வருமே. அவனுங்க அதானே சொல்கிறானுங்க, அர்பன் ஸ்பேஸை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கானுங்க. ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட்டுங்கும் போது இதுதான் பக்கத்தில் இருக்க, அதனால் அதை போகிறேன். இந்த ஆர்சியை நீ வச்சு செஞ்சுருக்க, சே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது எப்படி மிஸ்டேக் விட்டுருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இது மட்டும்தான் எனக்கு தெரியுது. பப்ளிக் ஸ்பேசஸ் வந்துட்டு ஹியூமன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்கணும் நம்ம அப்படிங்காங்க. ஹியூமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடாதுங்காங்க. ஓகே, இதுதான் ஈஸி. எப்பா இது மட்டும்தான்டா எனக்கு தெரியுது. அம்மா அரிசிடா வேற லெவல். நான் திருப்பி ஒரு தடவை பார்க்கணும். எனக்கு ரேட் பாய்சன் ட்ராப்ஸ் வைக்கிறாங்க சரிங்களா. பட் அங்கே வந்துட்டு சில இடத்துல தான் என்ன இருக்குன்னா, அது பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான் வந்துட்டு இருக்குது. ரேட் பாய்சன் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, ஆனால் பாய்சன் இல்லை. சில நேரம் நிறைய நேரம் பாய்சன் இல்லை, பாக்ஸ் மட்டும் வைக்கிறாங்க அப்படிங்காங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க? பாக்ஸை மட்டும் எதுக்கு வைக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்க? முனிசிபல் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் ரேட்ஸ். ஸோ அவங்க ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட்டு கீழே அவங்க மார்க்சிசம் போயிடுச்சு. மார்க்சிசம் போனதுனால அவங்களுக்கு வேறு எந்த ஒரு கொள்கையும் இல்லை, அதனால் அவங்க இதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க செகண்ட் பேராகிராஃப். ஸோ செகண்ட் பேராகிராஃபில் இதை பிடிச்சிக்கிறேன்.
தேர்ட் பேராகிராஃப் கொஸ்டின். ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. பேஸ் இங்கே இருக்காங்க. பேஸுக்கு இது வச்சுட்டேன். 4 and 5 எனக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. நைவிட்டியை மார்க் பண்ணுற மாதிரி அவங்க கிளியராக சொன்ன மாதிரி இல்லை. ஃபிக்ஷன் அண்ட் கரண்ட் ரேட் ப்ராப்ளம் ஹைலைட்டட் ரோல். ஓகே, மீடியாவாக தான் இருக்கும். சரி, மற்ற கொஷினுக்கு போவோம். Which of the following is identified as the main cause of Birmingham City Council's bankruptcy? ஓகே, போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? டிரைவர்ஸ் ஓகே, ப்ராடர் கிரிட்டிசிசம், பொட்டென்ஷியல் கான்சிக்வன்ஸ். இது என்ன கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 to 5 எப்படி இருக்குது? இவன் அதை விட கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ இவனை முடிச்சுட்டு நம்ம போவோம். அப்பாடி, ஈஸியாக இருக்கான். பார்த்தோன்னே போடுற மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங்கா? People already much reduced and it has been might have been sold. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, இது ஈஸியாக இருக்குது. It's probably not a university degree. We bought and operated a high. ஓகே, இதுதான் நல்ல கஷ்டமாக இருக்குது. பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராடர் கிரிட்டிசிசம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, unlimited liability to the state. ஓகே, சேல் கல்ச்சரல் அசெட்ஸ். ஓகே, ஈஸியாக இருந்துச்சு. இந்த 5 ஈஸி. இது 8 நிமிஷம் இருக்குது. பொறுமையை இவனை போடலாம். பொறுமையை வச்சு செய்யலாம் இவனை. Which of the following arguments against Michael Terry's casting as Richard III is directly addressed in the passage? Okay, next, author's attitude towards a controversy. Central argument of the third passage. Storm in the teacup. அப்படின்னா என்னது? Exaggerated controversy or a trivial matter. சரியா? சின்ன விஷயத்துக்கு பெருசாகிறது. சின்ன விஷயத்துக்கு பெருசாகிறது தானே? இல்லை பெரிய விஷயத்துக்கு இல்லை சின்ன விஷயத்துக்கு பெருசாகிறது.
ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஏய் இதெல்லாம் ஒரு எவ்வளோ கஷ்டம் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னால் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதெல்லாம். பேராகிராஃப் நல்லா ad absurdum. லைன் புரிய மாட்டேங்குது. வருஷத்தை தாம்சன் டீ கப்பு கரெக்ட். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட். இது கரெக்ட். 5வது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஓகே. has been misused to pursue group advantage. குரூப் அட்வான்டேஜுக்காக பண்ணியிருக்காங்க இதை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்குமெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? டைரக்ட்லி அட்ரஸ்ட் இன் த பேசேஜ். இதுதான் பேசுனானுங்க. எதை பேசியிருக்கணுமோ அதை பேசாமல் இதை போய் பேசுனானுங்க. டிசேபிள்டு ஆக்டர்னு. சிம்பத்தட்டி கிடையாது, நியூட்ரல் அனாலிட்டிக்கல் கிடையாது, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, கிரிட்டிக்கல் அண்ட் டிஸ்மிசிவ், சர்க்கியாஸ்டிக். சர்க்கியாசம் போட்டாரா போட்டாருங்க. கேவலப்படுத்துகிறாரா, அசிங்கப்படுத்துகிறாரா, கேவலப்படுத்துறாரு. இந்தா இங்கெல்லாம் கேவலப்படுத்தி சிரிக்க தான் வைக்கிறாரு, அவமானப்படுத்துறாரு, கலாய்க்கிறார். சர்க்காஸ்டிக் அண்ட் டிரைசிவ் இல்லை கிரிட்டிக்கல் அண்ட் டிஸ்மிசிவ் தான் வரணும். கிரிட்டிசைஸும் பண்ணுறாரு, பட் சிரிக்க தான் வைக்கிறாரு. இங்கெல்லாம் இதெல்லாம் வாசிக்கும் போது சிரிப்பாக தான் வருது. அதனால் சர்க்காஸ்டிக் அண்ட் டிரைசிவ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். சரியா? சென்ட்ரல் ஆர்குமெண்ட் ஆஃப் த தேர்ட் பேராகிராஃப். இதுதான் கரெக்டு. கன்ஃபார்ம் இதான் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது. இவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. நம்மளுக்கு மீதி 5 நிமிஷம் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்த செக்ஷன் போயிடுவோம், நம்மளுக்கு டைம் ஆகும். சரியா? குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட் இது நம்மளுக்கு சரிப்படாது. ஏடா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் கேட்பானுங்க. நான் பய உலகில் இப்படி தான் கேட்பானுங்க, தெரியும். ப்ராபபிலிட்டிலாம் கேட்டிருக்காங்களே. சும்மா அப்படியே பார்த்துட்டு வரேன். ஓகே, தப்பாக நினச்சிடாதீங்க. ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்டேன் நான். நல்ல நான்லாம் மேக்ஸ் வாத்தியார் ஆக வேண்டியது. நான் மேக்ஸ் எடுக்க தான் போனேன். என்னை பிடிச்சி இங்கிலீஷ் கூட கட்டி வச்சிட்டாங்க. பட் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். இருந்தாலும் மேக்ஸை மிஸ் பண்ணிட்டேனேன்னு எனக்கு ஒரு வருத்தம். சைடுலையும் அதையும் சேர்த்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா அது அட்டென்ஷனே அதுக்கு கொடுக்க முடியல. பார்த்துக்கிடுங்க, நேரம் செலவழித்தால் தானே அது வரும். என்ன மேக்ஸு மேக்ஸு மேக்ஸ் சொன்னேன், மேக்ஸ். அதெல்லாம்
இன்புட் அவுட்புட்டு. ஆமா இருக்குடா கொஸ்டின். ஏய் எங்கடா இங்க ஏரியாவை எங்க ஏரியாவுக்கு வாங்கடா. இதெல்லாம் என்னடா கொஸ்டின் இல்லை போலையே. 43லேருந்து எப்பா 8 கொஸ்டின் வச்சுருக்காங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் செட் ஆகாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் செட் ஆகாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் செட் ஆகாது. ஏன்னா அவனுக்கு இஷ்டத்துக்கு ஆன்சர் கொடுப்பானுங்க எனக்கு தெரியும். இன்ஃபரன்ஸ் ஓகே, இது இன்ஃபரன்ஸ் ஓகே, இது அசம்ஷன் ஓகே, இது கடைசி போடுவோம். Government has introduced a policy to digitize farmer details. ஸோ என்ன போடுறாங்க? அசம்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று வராது, செகண்ட் ஒன்று வரும். ஏன் பண்ணுறாங்க? டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் வச்சா அக்ரிகல்ச்சரல் ஸ்கீம்ஸ்லாம் நல்லா கொடுக்க முடியும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் implicit. 49. A social media company has decided. இது எப்படி க்ளோஸ் பண்ணணும்? சார்ஜ் இல்லை, சார்ஜ் இல்லை. சார்ஜ் போடுங்கள். தேர்ட் பார்ட்டி ஃபேக்ட் செக்கர்ஸை விட்டுட்டு கம்யூனிட்டி நோட்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களாம். எதுக்கு? கண்டென்ட் மாட்ரேட் பண்ணுறதுன்னா செக் பண்ணுறதுக்கு. ரெண்டுமே வர்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இருக்கலாம் எப்படி இருக்கலாம், ஏன்னா அவனுடைய மைண்ட் செட்டு தானே. ஸோ போத் 1 and 2 தான் நான் எடுத்துக்கிறேன். நாட் எஃபெக்டிவ் அண்ட் டைம்லி ஆர் அன்பயஸ்ட் மாடரேட்டிவ் கண்டென்ட். கரெக்டு தான். காசு கம்மியாக வருதுன்னா அவன் போட்டுருவான். கரெக்டு தான். 43 ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே. யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். அங்கே ரெகுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். இது வந்துட்டு காசு மாதிரி தெரியுது. ஃபஸ்ட் ஒன் தான் காசு மாதிரி தெரியுது. லாஸ்டிங் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், டிசீஸ் பிரச்சனை வரும், அதனால் இவங்க வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து எந்த லாஜிக்கில் அவங்க பண்ணுறாங்கன்னே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு பெரிய இஷ்யூ. எஃபெக்ட், செகண்ட் ஒன் எஃபெக்ட். ரெண்டுமே எஃபெக்ட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் காசஸ். தம்பி இதெல்லாம் சும்மா அடிக்கேன், கரெக்டாக வந்துச்சுன்னா சொல்லி தருவேன், அவ்வளோதான். சரியா? பிகாஸ் நான் சொல்லியிருக்கேன் காஸ் அண்ட் எஃபெக்ட்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது வந்துட்டு அவனுக்கு ஒரு இஷ்டத்துக்கு எடுப்பானுங்க. இது வந்து எஃபெக்ட். ஏன் கான்டாக்டில் போனதுனால தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, இது ஃபேட்டலாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு வேறு காரணம் இருக்கலாம். ஸோ வேறு காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே எஃபெக்டாக தான் எனக்கு தெரியுது. ரெண்டுமே வேறு ஏதோ ஒன்று நடக்கக்கூடியது. 2 is the cause, 1 is the effect. ஏடா ஒரு கிரீன்லாண்டில் இவ்வளோ இருக்கா? இது கூட கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 3வது கொஸ்டின். சரி, இப்போது கண்ணெல்லாம் எரியுது வாசிச்சு. 46, 47, 48 3 மட்டும் வாசிக்க போகிறேன். எனக்கு 40 நிமிஷம் இருக்குது. டார்கெட் வச்சு வாசிக்க போகிறேன். 35க்குள்ளே நான் முடிக்க போகிறேன். சரியா? எக்கனாமி டவுன் ஆகிட்டு இருக்கு. சைனாவில் பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருக்கு.
இந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்து 20% வாங்கிக்கலாமா புது குட்ஸில்? வீக் கன்சியூமர் டிமாண்ட் அண்ட் டீப்பனிங் ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ். சரி, டிஸ்கவுண்ட் ஆஸ் மச் as 20 டிகிரினா 20 டிகிரி விட கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு கரெக்ட். ஏர்லியர் ஸ்கீம்ஸ் டிட் நாட் சஃபிஷியன்ட்லி ப்ரொமோட் தி எக்கானமி. ஆல்ரெடி கவர்டு ஸ்கீம்ஸு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது வந்து பாசிபிலிட்டியில் வருது செகண்ட் ஒன். ஸோ 1 and ஒன்லி 1 இல்லை 1 and 3 இப்போ கண்டிப்பாக வரணும். ஆஸ் நாட் ரிஃப்ரைன்டு ஃப்ரம் டேக்கிங் கரெக்டிவ் மெஷர்ஸ். 3 கண்டிப்பாக வரும், 1 and 3 லோவராக இருக்கலாம். ஆஸ் மச் as 20 டிகிரினா மேக்ஸிமம் 20 டிகிரி வரைக்கும், அப்போ லோவராக இருக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சயின்டிஸ்ட் ஒன் தாட் ஸ்லீப் வாஸ் லிட்டில் மோர். தூங்காமலாம் இருக்காதீங்கடா, தயவு செஞ்சு 5-6 மணி நேரம் தூங்கிடுங்க, இல்லைனா மெமரி லாஸ் ரொம்ப பிரச்சனை வரும். லாங்கர் ஸ்லீப் டைம்ஸ் ஆல்சோ இம்பேக்ட் த வெல்பீயிங் அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. எங்கடா சொல்லியிருக்கான்? அடிச்சிடும். சயின்டிஃபிக் பர்செப்ஷன் ஆஃப் ஸ்லீப் ஹஸ் சேஞ்ச் ஓவர் டைம். ரைட், கரெக்ட். 2 and 3. லைட் பல்பை கண்டுபிடிச்சோடனே கம்மியாக தூங்குறானுங்க பயோலையர்கள். ஏன் என்கரேஜ் ஷார்ட்டர் ஸ்லீப் டைம். That will make, depending on profits, more risky in the future. இது என்ன கஷ்டமாக இருக்கே, நிறைய காசுகள் செலவாயிடுச்சு, இன்னும் உங்களுக்கு காசு இருக்கும் தேவைப்படுது. இல்லை ட்ரீம் ஃபார் மெனி ஆட்டோ மேக்கர்ஸ். அதை பற்றி அவங்க பேசவே இல்லையே. இவிஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. நாட் ஆல் ஆட்டோ மேக்கர்ஸ் ஹவ் சஃபர்ட் லாஸஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஒன்லி 2 இருக்கா? ஓகே, ஒன்லி 2 வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் கூட போனாங்கன்னு சொல்லவே இல்லையடா. ஸ்டாக் வேல்யூஷன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ரைட், இவ்வளோதாங்க, இவ்வளோதான். டெஸ்ட்டு போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ தெரிஞ்சிடும் மார்க் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஐயோ, நிறைய தப்பாயிருக்கு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேற லெவல். அடா பாவி, ஈஸியானதெல்லாம் கரெக்டாக விட்டுட்டு 186. சைனா பாய், ஏன் பாய் தப்பா நீங்கள்? ஒன்லி 3 தான் ஆன்சர். இன்னொன்று வெளுத்துருவண்டா. ஆல் 1 2 3. Earlier schemes in China did not sufficiently promote. இந்த லைன் டைரக்டாக இல்லையடா, இந்த லைன் டைரக்டாக இல்லையே. State backed trade-in schemes already covered televisions, phones, tablets and smartwatches as well as electric and hybrid vehicles. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே சரி, கரெக்டு தான், கரெக்டு தான். மை மிஸ்டேக், என்னுடைய மிஸ்டேக் தான். மற்றெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகே, காஸ் அண்ட் எஃபெக்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கே இப்போ தான் தெரிய வருது. 5 கேள்விகள் ஆங்கிலத்தில் தவறு விட்டது, என்னது என்று பார்ப்போம். கீழே இருக்கிற எல்லாமே சரியாக போட்டாலும் 77 ஜி தானடா, இம்ப்ளிகேட்டிங் தானடா. ஸோ டென்ஷன் ஆகுதே, எனக்கு டென்ஷன் ஆகுது.
இம்ப்ளிகேட்டிங் பார்த்தீங்களா, இன்வால்வ் இன் கிரைம் நினச்சேன். இம்பீச்சிங் அதே மீனிங் தானடா, எதுக்கிட்ட இம்பீச்சிங் போட மாட்டேங்கிங்க பய உலைகளா, ஏமாத்துறாங்கங்க. சொல்கிறேன், ஏமாத்தலை, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இன்ஸ்கிரைப்டு தப்பு, கரெக்டா. லாக்ஸ் ஐடியாஸ் சர்க்கம்ஸ்கிரைப்ஸ். இப்போ கரெக்டாக போட்டு எதுக்குடா எதுக்கு circumscribed, restrict something within limits. ஓகே, இதுக்குள்ள லிமிட் பண்ணிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்போ நான் போடுற அந்த ரீஅட்டெம்ப்ட் போட்டு தப்பான கொஷினுக்கு ரீஅட்டெம்ப்ட் போட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கொஷின் தப்பு, இங்கிட்டு rats share essential qualities with humans making exclusion unjust. இதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சி போட்டானடா. என்னடா 2 ஒன்று தானடா, ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தானடா சொல்லியிருக்கீங்க. எங்கே 70% எங்கே? சரி, இது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் ஓகே. ராட் பாய்சன் பார்த்தீங்களா, இதான் நம்ம பிரச்சனை. நம்ம போட்டோம் சிம்பாலிக் அண்ட் இன்எஃபெக்டிவ் மெஷர்ஸ். ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் சிம்பாலிக் அண்ட் இன்எஃபெக்டிவ் மெஷர்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏய், எனக்கு இப்படி தெரியும் போட்டம்கின்னா ஃபால்ஸுன்னு, ஃப்ராடு சரிங்களா. போட்டம்கின்ல தான் ஆப் வச்சுருக்கானுங்க, போட்டம்கின்னா ஃபால்ஸான். ஏயை போட்டுட்டு பியை மாற்றினேண்ணா, நிறைய அதுக்குள்ளே பாய்சன் இல்லை. ஓகே, அப்போ ஜென்யூன் எஃபர்ட் இருக்கக்கூடாது, ஏன்னா நெகட்டிவாக தானே இருக்குது. பட் ஆஃப் அண்ட் நாட் த பாய்சன். சரி, அந்த டைமில் நம்ம மூளை வந்துட்டு டக்குன்னு இப்படி மாற்றி தான் யோசிக்கும். 52 மிஸ்டேக் ஆயிருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆயிடுச்சு. கிரிட்டிக்கல் நெஸ்மிஸிங்க பாருங்கள், இங்கேயுமே சி தான் நான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது, டியூ வாய்ப்பு இருக்குது. எங்கே நான் மிக்ஸ் ஆகிறேனோ அங்கே தான் எனக்கு ஆன்சர் தப்பாக போகுது. இப்போ கிரிட்டிக்கல் அண்ட் டிஸ்மிசிவ் கரெக்டுங்காங்க. சரி, வச்சுக்கோ அப்படின்னு விட்றோம். டிஸ்மிஸ் தான் பண்ணுறாரு அவர், கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, சர்க்கியாஸ்டிக்காகவும் பேசுகிறாரடா. டே ஏன்டா இப்படி ஆப்ஷன் பக்கத்தில் வச்சு இங்கே வெளிப்படையாக சர்க்காஸ்டிக்காக இல்லையா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கேவலப்படுத்துகிற மாதிரி தான் அவன் பேசுகிறான், அந்தந்த கிளியான். அப்போ என்ன பிரின்ஸ் ஆண்ட்ரூவோட வந்து நடிக்கணுங்க, இவ்வளோ தூரம் பேசிட்டு என்ன பாஸ்? இது கரெக்டு, ஓகே, இதெல்லாம் கரெக்டு. 56 இருந்து 60 வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. 61 தப்பாக இருக்குது. இந்த பார்த்தீங்களா, இந்த ஆர்சி தான் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கு. கரெக்டாக போட்டிருக்கோம். 64 கரெக்டாக போட்டிருக்கோம். 64 கரெக்ட், சூப்பர். 64 எனக்கு தெரியும். 65 எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, கரெக்டாக போட்டிருக்கேன். இதில் இருக்கிற அவளத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. 72 என்னது? ஓகே, இங்கே 2 மிஸ்டேக் வந்திருக்கு. இங்கேயுமே எனக்கு டவுட் வரல. இன்ஸ்கிரைப்டு தான் கரெக்ட்னு நினச்சேன், சர்க்கம்ஸ்கிரைப்டு பார்த்தீங்களா. இம்பீச்சிங் ஓகே, இவனையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டோம் நம்ம. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கனெக்டரில் ஒன்றுமே கிடையாது. பின்னாடி ஃபில்லரும் டபார்னு காட்டி விட்டுட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஓகே, இதுக்கான அனலிட்டிக்ஸ் பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய அனலிட்டிக்ஸ். நம்ம டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 56. நல்ல ஒரு ஆக்யூரசி தான். ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை நம்ம ஸ்கோர் 33.75. ரீசனிங்கில் நாம் 8 மார்க், நாம் 50% கிராஸ் பண்ணிட்டோம். பாருங்க, 0 எடுத்தாலே 33%. ஸ்ட்ராங்கான ஏரியா என்ன ஏரியான்லாம் காமிக்குது. நூற்றி 40 தான் ஃபஸ்ட்டு மார்க்கா, ஆனால் 42. ஓடா ப்ராக்டிஸ் மக்களே எல்லாம் சேர்த்துறாங்க. இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் வந்துடும், டோன்ட் வரி.
நம்ம வெப்சைட்டில் இது எல்லாம் வந்துவிடும். இது என்னதுன்னே தெரியல எனக்கு. ஓகே, எல்லாம் ரேங்க்கா, பர்சன்டைல், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா. எனக்கு இங்கிலீஷில் மட்டும் காமிங்கடா. செக்ஷனல் சம்மரி, இங்கிலீஷுக்குன்னு தனி ரேங்க் வராது போல். டோட்டல் ரேங்க் வந்துட்டு நம்ம 5800. சரி, பாதியை தாண்டி தான் இருக்கும். இருக்குல்ல, டாப்பர் டம்மி பாபாவா இருந்திருக்காப்புல. கரெக்டு 22, 18 தப்பா? ஏய், அடிச்சு விட்ருக்கான் டாப்பர். இங்கிலீஷில் மட்டும் வராதுண்ணே. வெரி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங், வீக் எங்கடா? சரி, முன்னாடி எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கலான்னு வைங்க. 99.9 வந்திருக்கு. ஓகே மக்களே, இந்த டெஸ்ட்டுடைய கரெக்ஷன் இருக்கும். டெஸ்ட்டு எனக்கு இவ்வளோ மார்க் வர்றது எனக்கு அந்தளவுக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷம் தராது. பட் நீங்கள் யாராவது இப்படி மார்க் எடுத்தீங்கன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. அதனால் எப்படி போட்டேங்கிறத பாஸ் பண்ணி திருப்பி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதுக்கு 2 hours எடுத்து பாருங்கள். இதுக்கான கரெக்ஷனையும் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். எவ்வளோ பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆகாமல் போயிருந்துச்சுன்னா சோழி முடிச்சிருக்கும்.